பெண்களே வாழ முடியாத ஒரு கிராமத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ், அப்படி ஒரு கிராமம் குஜராத்ல இருக்கிறது. ஏன் அங்க பெண்கள் வாழ முடியாது, அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கிராமத்தை சேர்ந்த பெண்கள் வயசுக்கு வந்ததும் ஒரு 20-22 வயசுக்கு வந்து திருமணம் ஏஜ்ல இருக்கும் போதோ அவங்க திடீர்னு தூக்கத்துல நடக்க ஆரம்பிப்பாங்களாம். ஒரு ராத்திரி மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு ராத்திரியும் தூக்கத்துல நடந்து அந்த ஊர்ல ஒரு கிணறு இருக்குங்க, அந்த கிணத்துல போய் குதிச்சு அவங்க உசுர விட்டுருவாங்களாம். இதனாலேயே அந்த கிராமத்துல இருக்கிற நிறைய அப்பா அம்மா அவங்க வீட்டு பெண்கள் எல்லாரையும் வெளியூர்லயும் வெளிநாடுகள்லயும் படிக்க வச்சுட்டு இருக்காங்க போல. சோ அப்படிப்பட்ட கிராமத்துக்கு தான் இந்த மாதிரி பேய் பிசாசு, இந்த மாதிரி மூட நம்பிக்கை, எதுலயுமே நம்பிக்கை இல்லாத நம்ம ஹீரோயின், அவங்களுடைய தோழி, அவங்க கணவர் இப்படின்னு 3 பேர் போறாங்க. இப்ப அவங்க 3 பேருக்கு அங்க என்ன நடக்குது அப்படின்றதுதான் இந்த படத்துடைய ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பேரூபியா அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்தோட ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்ப இந்த படம் OTT-லயே அவைலபிளா இருக்கு. வாய்ப்பு இருந்தா பாருங்க. அதை ப்ரோமோட் பண்ணதான் இந்த வீடியோ. இன்னும் லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே கர்ணா அப்படின்ற மாதிரி ஒருத்தரையும் அவரோட அன்பான மனைவியான தீபிகா அப்படின்ற மாதிரி இன்னொருத்தவங்களையும் காமிக்கிறாங்க. அவங்களுடைய தோழி தான் நம்ம படத்துடைய ஹீரோயினான ஜெயஸ்ரீ. இப்ப அவங்க தீபிகா இருக்காங்க பாத்தீங்களா, கர்ணாவோட மனைவி. அவங்களுமே இப்போ ஒரு ஊருக்கு தானே போயிட்டு இருக்காங்க. அந்த ஊருக்கு போறதை நினைச்சு ரொம்ப நெகட்டிவா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டி, எல்லாரும் சொந்த ஊருக்கு போறதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, நீ ஏண்டி எவ்வளவு நெகட்டிவா இருக்க? ஐயோ, உனக்கு அதை பத்தி தெரியாதுரி. என் கணவருடைய ஊரு தான் அது. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல நான் அந்த ஊர்ல தான் இருந்தேன். அந்த ஊர்ல நான் இருந்த வீட்டுல எவ்வளவு அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்தது தெரியுமா? ராத்திரி நிம்மதியா கூட தூங்க முடியல. ஏதோ ஒரு உருவத்தை பார்ப்பேன், அதுக்கப்புறம் ஒரு டோர் ஆட்டுறத பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. அப்படிப்பட்ட ஊருக்கு மறுபடியும் போறதை நினைச்சு பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை பத்தி ஜெயஸ்ரீக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த பேய் பிசாசு மேலாம் நம்பிக்கை இல்ல, எல்லாமே மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ உன்னோட கற்பனையில இமேஜின் பண்ணதுதான் இது எல்லாமே. இது மாதிரி நான் நிறைய கதைகளை கேட்டிருக்கேன், எதுவுமே உண்மை இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போக, அது இல்லாம ஜெயஸ்ரீ ஒரு ஜேர்னலிஸ்டா இருப்பாங்க. ரொம்ப நாளாவே இந்த ஊர்ல இந்த மாதிரி ஒரு மர்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுல, அப்படி அது என்ன மர்மம் அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சிட்டு அதை பத்தி அவங்க பத்திரிகையில எழுதணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. அப்படி ஒரு வேலையில தான் அங்க இந்த தீபிகா கணவர் கருணா இருக்காரு பாத்தீங்களா, அவரு இந்த ஊர்ல ஒரு மகாராஜா வாழ்ந்தாரு. அவருக்கு இந்த மாய மந்திரம் இது மேலலாம் அதிக நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி ஊருக்குள்ள ஒரு மித்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எங்க ஊர்ல யாருக்குன்னா ட்வின்ஸ் பிறந்ததுன்னா அதுல ஒரு குழந்தை கடவுளுடைய குழந்தையாகவோ இன்னொரு குழந்தை சாத்தானுடைய குழந்தையாகவும் பார்ப்பாங்க. ஒரு ட்வின்ஸை இவங்க வளர்த்தது மூலமா ஊரே அங்க நாசமா அழிஞ்சுது. அதுல இருந்து ஊருக்குள்ள யாரு ட்வின்ஸ் பெத்துக்கிட்டாலும் அதுல ஒரு குழந்தைய கடவுளுக்கே கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி இந்த ஊர்ல முடிவு பண்ணிருக்காங்க. கடவுளுக்கே கொடுத்துடணும்னா புரியல, அதாவது கடவுள் பேரை உச்சரிச்சுட்டு போட்டு தள்ளிடுவாங்களாம். சோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த கிராமத்துல ஃபாலோ பண்ணிருக்காங்க போல. அப்பதான் அந்த ஊருடைய ராஜாக்கே ஒரு நாள் ட்வின்ஸ் பிறந்ததாகவும், அந்த ராஜா அதுல ஒரு மிகப்பெரிய தவறு பண்ணிட்டாரு, அந்த தவறுனாலதான் இப்ப வரைக்குமே இந்த ஊரு அவதிப்பட்டு இருக்கிறதாகவும் அங்க சொல்றாங்க. என்ன தவறு அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ இப்ப அந்த பிளாஷ்பேக் உள்ளேயே போகுதுங்க. அங்க ராஜா ராணியோட சேர்ந்து 2 அழகான குழந்தைகளை பெத்துக்கிறாரு. அதை பெத்துட்டு ஊருக்கு நடுவுலையும் கொண்டு வந்து வைக்கிறாரு. ஊருக்காரங்களும் அங்க திரண்டு நிக்க, அட என்ன ராஜா, நாங்க எல்லாருமே ட்வின்ஸ் பெத்துக்கிறப்போ ஒன்னு கடவுள் இன்னொன்னு சாத்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க, நாங்க எல்லாருமே தியாகம் செஞ்சோம், நீங்க என்னன்னா அப்படி எந்த தியாகமும் செய்யாம 2 குழந்தைகளையும் வளர்க்கணும்னு சொல்றீங்களே, இது எப்படி நியாயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அப்பதான் அங்க இருக்கிற மந்திரியும் எழுந்து, இங்க ஊர் மக்களுக்கு இருக்கிற எமோஷன் வேற, ராஜாக்கு இருக்கிற எமோஷன் வேற. ராஜா சாதாரணமா இந்த இடத்துல இல்ல, அவர் ஆல்ரெடி ஒரு தெய்வீக பவர்ல இருக்கிறதுனால தான் எவ்வளவு பெரிய மன்னராவே இருக்காரு. சோ அப்படி அவருடைய 2 குழந்தைகளை இப்படி ஈஸியாலாம் கொடுத்துட முடியாது. அந்த 2 குழந்தைகளும் வளரட்டும். நாளளவுல ராஜாவுடைய 2 பசங்களும் யாரு ஈவில் குணத்தோட உள்ளவன், யாரு தூய குணத்தோட உள்ளவன் அப்படின்றத வளர வளர நம்மளுக்கு தெரிய வரும். அப்ப நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஈவில் குணத்தோட உள்ளவனை நம்மளே போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது ராஜ பரம்பரைக்கு மட்டும்தான் பொருந்துமா, இல்ல கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் பொருந்துமான்ற மாதிரி கேட்க, இது கிராமத்துல இருக்கிற எல்லாருக்கும் தான் பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதோ அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெண் மட்டும் அதுக்கு மறுக்கிறாங்க. அப்படி இந்த கதையை சொல்லிட்டு இருக்கும் போதோ டக்குன்னு ஸ்டாப் ஆகுதுங்க. இப்ப நிகழ்காலத்துக்கு கதை வருது. எப்பா ராஜா கதை, இந்த கதை, அந்த கதைன்னு போர் அடிச்சிட்டு இருக்கீங்களே, இன்ட்ரெஸ்டிங்கா எதனா சொல்லுங்க. அதோ தூரத்துல ஒரு கோயில் தெரியுதுல, அது என்ன கோயில்? ஏத்திஸ்ட் தானே நீ, எதுக்கு இப்ப கோயிலை பத்தி கேக்குற? ஏன் கோயில்ல இருக்கிற சிலைகள், அங்க இருக்கிற அழகான விஷயங்கள் எல்லாம் நாங்க பார்க்க கூடாதா அப்படின்ற மாதிரி அவங்க கிண்டல் அடிச்சுக்கிட்டு இப்ப அந்த ஊருக்கு வராங்க. அந்த ஊருக்கு வெளியில ஒரு ரெசார்ட் இருக்கோங்க. ஏன்னா ஊருக்குள்ள போனாதான் இவங்க தங்கறதுக்கு இடம் இல்லையே, அந்த பழைய அரண்மனையில தான் தங்கணும். அங்க தங்கினா ட்ரெஸ் ஆயிடும், அதனால ரெசார்ட்லயே சேஃபா தங்கிப்போம் அப்படின்ற மாதிரி இப்ப அந்த ரெசார்ட்டுக்கும் வராங்க. அந்த ரெசார்ட்டுக்கு ஒரு மேனேஜர் அம்மா இருப்பாங்க. அதே மாதிரி மேக்னா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு அங்க
புதுசா வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருப்பாங்க. அதே ரெசார்ட்ல இருக்கிற ஒரு பாய் இந்த மேக்னாவை அந்த நொடியில இருந்தே காதலிக்க ஆரம்பிப்பான். இப்ப நம்ம புதுசா ஹீரோயின் அவங்களுடைய 2 ஃப்ரெண்ட்ஸுமே இந்த ரெசார்ட்டுக்கு தங்க வந்திருப்பாங்கல்ல, அவங்க தங்குற வரைக்கும் அவங்கள பத்திரமா நீதான் பாத்துக்கணும்ன்ற மாதிரி அந்த மேக்னா கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அப்படி மேக்னாவோ இவங்களோட ரூமுக்கு வந்து இவங்க எல்லாரையும் அட்ரஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அந்த கருணாவும் அவங்க மனைவி தீபிகாவும் அந்த பழைய அரண்மனைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. ஆமாங்க, இப்ப அந்த அரண்மனை இவங்களுடைய சொந்தமா தான் இருக்கும். அதாவது ராஜாவுடைய சொந்தக்காரங்க தான் இவங்க. ஆனா தீபிகா மறுக்கிறாங்க. என்னால மறுபடியும் அந்த அரண்மனைக்கு வர முடியாது, என்னோட பழைய மெமரிஸ்லாம் வரும், எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்ல, இப்போ இவங்களோட வந்திருக்கிற ஹீரோயினுமே இதுல என்ன பயம், நான் தான் இருக்கேன்ல, அப்படியே ஜாலியா போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த கிராமத்துக்குள்ள வந்து இப்ப அந்த அரண்மனை உள்ளேயும் இவங்க நுழைறாங்க. அரண்மனையே இப்போ பாழடைஞ்சு போயிருக்குங்க. உள்ள பராமரிக்கிறதுக்கு கூட ஆள் இல்ல. பாக்குறதுக்கே ஒரு பூத்து பங்களா மாதிரி இருக்கு. அப்படியே அந்த அரண்மனையை சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே அந்த தீபிகா அந்த அரண்மனையில இருக்கிற ஒரு இடத்த அப்படியே வியந்து போய் பாக்குறாங்க. தூரத்துல ஒரு ஜன்னல் வேற இருக்குங்க. அப்ப அந்த இடத்துல நம்ம ஜெய்ஸ்ரீயும் அதை பார்த்துட்டு, என்ன பார்த்துட்டு இருக்க, அங்க யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாங்க, ஏதோ ஒரு உருவம் தெரியுதுன்ற மாதிரி சொல்ல, என்ன உருவம், கண்டதை வளரிட்டு இருக்காதுன்ற மாதிரி பக்கத்துல ஒரு கதவு இருக்குங்க, அதை திறக்கலான்னு நம்ம ஜெய்ஸ்ரீ போறாங்க. அந்த கதவை திறக்காத, அந்த கதவு ராத்திரி ஆனா டம்மு டம்முன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும், எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்ன்ற மாதிரி சொல்ல, அட என்ன அப்படின்ற மாதிரி அந்த கதவையும் திறக்கிறாங்க. அங்க எதுவும் இல்லைங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த தீபிகாக்கு ரொம்ப பயம் வந்துருது. கொஞ்ச நேரத்துல அவங்க கணவரும் அந்த இடத்துக்கு வந்து, சரி ஓகே நம்ம 2 பேரும் ரெசார்ட்டுக்கு போவோம், ஜெய்ஸ்ரீ நீ என்ன பார்க்கணுமோ பார்த்துட்டு சீக்கிரமா வா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்ப. இன்னொரு பக்கம் அந்த மேனேஜரை காமிக்கிறாங்க. அதான் அந்த ரெசார்ட்டுடைய மேனேஜர். அவங்களுமே இந்த மேக்னா கிட்ட வந்து வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, புதுசா வந்த கெஸ்ட் எல்லாம் பாத்துக்கிறீங்களான்ற மாதிரி பல கேள்விகள் கேட்கறாங்க. இந்த மேனேஜர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானவங்க தாங்க. அதே மாதிரி அந்த மேக்னா அந்த ஊருக்கார பொண்ணு அப்படின்றதுனால ஊருக்குள்ள போனா ஆபத்து அப்படின்றதுனாலையும் இந்த ரெசார்ட்ல இருக்கிற ஒரு ரூம்ல தான் தங்குவாங்க. அப்படி ராத்திரி தன்னுடைய அப்பா அம்மா கிட்டையும் அவங்க வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தீபிகாவும் கருணாவும் அந்த ரெசார்ட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல, அப்படி டின்னர் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்திருக்காங்க. அப்ப இந்த ஜெய்ஸ்ரீ கிட்ட இருந்து ஒரு போன் கால். ஹே கைஸ், நான் இன்னைக்கு ராத்திரி இந்த அரண்மனையில தான் தங்க போறேன், இப்ப நான் அந்த அரண்மனைக்கு தான் வந்திருக்கேன்ற மாதிரியும் சொல்றாங்க. இவங்க 2 பேருக்கும் பதறி போயிடுது. ஆல்ரெடி அந்த அரண்மனையை பத்தி அவ்வளவு சொல்லி கூட நீ அந்த அரண்மனையை தங்க போயிருக்கியா, அங்கதான் அமானுஷமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்றோம்ல அப்படின்ற மாதிரி எவ்வளவு சொன்னாலும் கேட்க மறுக்கிறாங்க. அப்படி இந்த ஜெய்ஸ்ரீ பேசிக்கிட்டே போகும்போதோ அந்த அரண்மனையில அவங்க பின்னாடி ஏதோ நகர்ற மாதிரிலாம் அங்க காமிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இங்க மேக்னா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரெசார்ட்ல புதுசா வேலை செய்யற பொண்ணு, அவங்க ரூம்ல இருக்கும் போதோ அவங்களுக்கு திடீர்னு அந்த ரூம்ல ஏதோ ஒண்ணு கேக்குது. அவங்களால நிம்மதியா கூட தண்ணி குடிக்க முடியல. இங்க அந்த அரண்மனையில இருக்கும் போதோ நம்ம ஹீரோயினுமே அந்த அரண்மனையை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க, அப்ப அந்த இடத்துல இந்த கப்பல்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, கருணாவும் அவங்களும் நீ என்ன பண்ற, நைட்ல என்ன நடக்குது என்ன தெரியுதுன்ற மாதிரி வீடியோ கால் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு இந்த ஜெய்ஸ்ரீ பின்னாடி ஒருத்தர் வந்து நிக்கிறத பார்த்து இவங்க பயந்து போயிடுறாங்க. தான் ஃப்ரெண்டு ஜெய்ஸ்ரீயை காப்பாத்துறதுக்கும் அடிச்சு பிடிச்சு அங்க ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் இங்க இந்த மேக்னா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த ரூம்ல இருக்கும் போதோ அவங்க ஒரு கண்ணாடி பார்த்துட்டு இருக்காங்க. கண்ணாடியில அவ்வளவு ஒரு உருவம் பார்த்துட்டு இருக்குங்க. இப்ப மேக்னாவோட கையில ஒரு சின்ன சிம்பிள் மாதிரி அங்க காட்சி அடிக்குது. அது வரைக்கும் அந்த சிம்பிள் அவங்க கையில இருக்காது. திடீர்னு தான் அது அங்க தோன்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப நம்ம கருணாவும் அவங்க மனைவி தீபிகாவும் அந்த அரண்மனைக்கும் அந்த ராத்திரி ஓடி வர, அங்க பார்த்தா மாஸ்க் போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் நிக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்ததே இவங்க பயந்து போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அந்த மாஸ்கை கலட்டிட்டு சிரிக்க, அங்க ஒரு திருடனை புடிச்சு கட்டி வச்சிருக்காங்க. இவன் யாருன்னு தெரியுதா, இவன் தான் இந்த ஏரியாவுடைய புரோக்கர். இவன் தான் இந்த இடத்துல பேய் இருக்கு இது இருக்குன்ற மாதிரி கட்டுக்கதையை கட்டி விட்டுட்டு இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவன் தான் என்ன பயமுறுத்த இங்க சுத்தி இருக்கான்ற மாதிரியும் அங்க அந்த ரிவீல் பண்ண, இப்ப கருணாக்கோ பயங்கர கோவம் வருது. இப்ப அந்த புரோக்கரையும் அந்த இடத்தை விட்டு அடிச்சு விரட்டுறாரு. அதுக்கப்புறம் வர நாட்கள்ல எல்லாம் நம்ம கருணா, தீபிகா, நம்ம ஹீரோயின் 3 பேருமே சேர்ந்து அந்த ஊர்ல நிறைய பகுதிகளை சுத்தி பாக்குறாங்க. இப்படி இவங்க வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போதோ ஒரு நாள் ராத்திரி இவங்க தங்கி இருக்கிற அந்த ரெசார்ட்டுக்கு வந்தா, அந்த ரெசார்ட்ல மேக்னான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க பாத்தீங்களா, வேலை செய்யற பொண்ணு, அவங்க திடீர்னு ராத்திரியில தூக்கத்துல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடக்கிறாங்க ஒரு கடத்துல அந்த ரெசார்ட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. இவங்களுக்கும் ஒன்னும் புரியல, எங்க போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனா அவங்க ஒரு ஆலமரத்துக்கு அடியில போய் நிக்கிறாங்க. ஹே மேக்னா, என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும் போதோ மேக்னாவுடைய மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குங்க. இப்ப ஹீரோயினும் பக்கத்துல வந்து தொட்டவுடனே அங்கேயே மேக்னா மயங்கி விழறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஏதோ ஒரு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்போ அவங்களையும் ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து பார்க்க, அங்க அந்த மேனேஜர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் அந்த இடத்துல மேக்னாவை பார்த்து ரொம்ப கன்சர்ன் பண்றாங்க. அந்த டாக்டரையும் உங்களுக்கு தூக்கத்துல நடக்கிற நோய் தான் இருக்கு, அதே மாதிரி எதை பார்த்து இவங்க கொஞ்சம் பயந்துருக்காங்க, ஹார்ட் பீட் அதிகமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு வெளியே வந்து இந்த கருணாவும் தீபிகாவும் அங்க நம்ம ஹீரோயின் கிட்டையும், நாங்க தான் முன்னாடியே சொன்னோம்ல இந்த ஊருக்குள்ள பேய்கள் இருக்குன்ட்டு, அப்படி ஒரு பேய்
பேய் தான் இப்ப இந்த மேக்னாவை கட்டி ஆளுது, இது எல்லாமே சாபம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்ன லூசு மாதிரி பேசிட்டே இருக்கீங்க? நாங்களா லூசு? அன்னைக்கு நாங்க ஒரு கதை சொன்னோம்ல, அதை நாங்க ஃபுல்லா சொல்லல, அதுல என்னாச்சு தெரியுமான்ற மாதிரி இப்ப அந்த கதைய அந்த கருணா தொடர்றாரு. அன்னைக்கு ராஜாவை ஒரு பெண் குறுக்கால பேச விடாம அவங்க முன் வந்தாங்க. அந்த பெண் தான் இந்த ஊருடைய குருமா. அவங்களும் அங்க ராஜா கிட்ட ஒரு யோசனை கொடுத்தாங்க. அது என்ன யோசனைனா, உங்களுடைய 2 பசங்க கையிலையும் ஒரு சிம்பிளை பதிப்போம், ஒருத்தனுக்கு வலது கையிலையும் ஒருத்தனுக்கு இடது கையிலையும். அது நம்ம ஊர்ல இருக்கிற அந்த பச்சை கலர் கல்லால நம்ம பதிப்போம். பச்சை கலர் கல்லு சாமியோட கல்லு அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தெரியும். சோ அப்படி அந்த 2 பசங்களும் வளர வளர இப்ப நான் போட்ட மார்க்கு அவங்க கையில அப்படியே அழிய ஆரம்பிச்சிடும். ஆனா யாருடைய உடம்புல ஈவில் அதிகமா இருக்கோ அவன் கையில இருக்கிற அந்த மார்க் மட்டும் நல்லா சிவப்பு கலர்ல பளிர்னு தெரியும். அப்படி நம்ம அந்த ஈவில கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறத்துல இருந்துதான் அந்த ஊருக்குள்ள நிறைய அசம்பாவிதம் நடந்ததா அங்க அந்த கதையை சொல்ல, அப்படி அந்த குருமா அந்த ராஜாவுடைய பசங்க கையில போட்ட மார்க் தான் இப்ப மேகனாவோட கையில பார்த்ததாகவும் அங்க இந்த கணவர் மனைவி சொல்றாங்க. இதை கேட்கும் போது ஹீரோயினால நம்ப முடியல. ஏப்பா என்னப்பா மார்க் இருந்தா இவ்வளவு ஈவில்னு அர்த்தமா? அதையெல்லாம் வச்சுலாம் நம்ம முடிவு பண்ண கூடாதுப்பா அப்படின்னு அதையும் ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்ண. இதுக்கு மேல இந்த ஊர்ல இருந்தா எங்க உசுருக்கு ஆபத்து, நாங்க இங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி தான் நாங்க ஊரை விட்டே கிளம்பணும், அதனால மறுபடியும் நாங்க ஊரை விட்டு போறோம்ப்பா அப்படின்னு சொல்லி இந்த கருணாவும் தீபிகாவும் அந்த ஊரை விட்டே கிளம்புறாங்க. ஆனா ஹீரோயின் ஜேர்னலிஸ்ட் அப்படின்றதுனால நான் இங்க இருந்து இந்த ஊர்ல என்ன நடக்குதுன்ற உண்மையை கண்டுபிடிச்சிட்டு தான் வருவேன்ற மாதிரி அங்க இருந்து அவங்க அந்த ரெசார்ட்ல தனியா தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த ரெசார்ட்டுடைய மேனேஜரை காமிக்கிறாங்க. அவங்க நேரா மேக்னாவுடைய ரூமுக்கு வராங்க. தன்னுடைய ஊழியர் தானே அந்த மேக்னா, அதனால தன்னை நம்பி வந்த அந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய மாத்திரைகள்லாம் கொடுக்கறது தான் இப்ப இந்த மேனேஜர் ஒரு வேலையாவே வச்சிருக்காங்க. அதே மாதிரி மேக்னாவை ஒரு பாய் வேற காதலிப்பான் பாத்தீங்களா, அவன் வேற அப்பப்போ ரூம்ல மேக்னாவை பார்த்துட்டு போவாங்க. அடுத்த நாள் ராத்திரியும் வருது. அதே ராத்திரி மறுபடியும் மேக்னா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மறுபடியும் நடந்து அதே ஆலமரத்தை நோக்கி போக இப்ப அந்த காதலிக்கிற பையன் அந்த பாய் பாத்துடுறாங்க. அவனும் மேக்னாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறான். அங்க நிக்கிற மேக்னாவை அவன் தொட்டதும் அவங்க மயங்கி விழ இப்போ மறுபடியும் மேக்னாவை கூட்டிட்டு வந்து அவன் பெட்ல தூங்க வைக்கிறான். இதை எல்லாத்தையும் ஓரத்துல இருந்து நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. அவங்களுக்கும் பயங்கர கோவம் வருதுங்க. நேரா அந்த பாய போட்டு தள்ளி விடுறாங்க. நீதான் இந்த மேக்னாவை மயக்கி இது மாதிரி ராத்திரியில வெளியே கூட்டிட்டு போறியா, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி இவனை பிடிச்சி பயங்கரமா கத்துறாங்க. மேடம் மேடம் நான் மேக்னாக்கு ஹெல்ப் தான் பண்ண போனேன், நான் ஒன்னும் பண்ணலன்ற மாதிரி இவங்க எவ்வளவு சொன்னாலும் ஹீரோயின் நம்ம மறுக்கிறாங்க. இப்ப மேக்னாவே தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. அவர் சொல்றது உண்மைதான், அவர் தான் என்ன காப்பாத்தினாரு, அவர் என்ன தொட்டதும் நான் சுயநினைவுக்கு வந்துட்டேன், நான் மரத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்தேன், எப்படி போனேன்னு எனக்கே தெரியலன்ற மாதிரி பயந்த மேனிக்கு சொல்ல இன்னும் அப்படியா சரின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே அவங்க ரூமுக்கு தூங்க போயிறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த மேனேஜர் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஹோட்டல் மேனேஜர், அவங்க கிட்டயும் நம்ம ஹீரோயின் மேக்னாவுடைய ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு, நான் அவளோட இந்த ஊர்ல கொஞ்ச நேரத்துல செலவிட விரும்புறேன், அப்படி நான் அவளோட ஜாலியா இருந்தானா மேபி அவ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா மேனேஜரும் மறுக்கிறாங்க. அந்த மேக்னாவோட அப்பா அம்மா என்ன நம்பிதான் இந்த ரெசார்ட்டுக்கு வேலைக்கு அனுப்பியிருக்காங்க, நீங்க மறுபடியும் ஊருக்குள்ள கூட்டு போயிட்டு அவளுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா ரிஸ்க்ன்ற மாதிரி சொல்ல, ஐயோ அவளுக்கு ராத்திரியில தானே அது மாதிரி நடக்கிற வியாதிலாம் இருக்கு, பகல்ல நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேனே, ஒரு 7-8 மணிக்குள்ள இந்த ரெசார்ட்டுக்கு அவளை கூட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி மேனேஜர் கிட்ட வாக்கு கொடுத்துட்டு இப்ப இந்த மேக்னாவை கூட்டிட்டோம் நம்ம ஹீரோயின் வெளியே கிளம்புறாங்க. கூட அந்த பாய் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் வந்துடுறாருங்க. இப்ப இவங்க 3 பேரு அந்த ஊரை சுத்தி பார்க்க ஆரம்பிக்க, அப்படி அந்த பாய் பக்கத்துல ஒரு தோட்டம் இருக்குங்க, அந்த தோட்டத்துக்கும் கூட்டிட்டு போறாரு. அந்த தோட்டத்தையே குருதேவ் அப்படின்ற ஒருத்தர் தான் பாத்துக்கிறாராம். இந்த குருதேவ் யாருன்னா குருமா அப்படின்ற மாதிரி முன்னாடி ஒரு லேடி சொன்ன பாத்தீங்களா, அதான் அந்த ராஜா காலத்துல கூட அந்த பச்சை கலர் கல்லு வச்சிருப்பாங்களே அவங்களுடைய வாரிசு தான் இந்த குருதேவ். அவரு செடிகளோட பூக்களோட எல்லாம் பேசுவாரு. அதையும் நம்ம ஹீரோயின் பார்த்து கவனிச்சு வச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேரோட பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கோயிலுக்கு வராங்க. அங்க ஒரு டீ கடைக்காரர் இருக்காருங்க. அவர் ராஜா காலத்துல இருந்து இருக்காராம். அதாவது ராஜாவே ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து தான் இருப்பாரு. அவருமே அந்த விட்டு போன கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ராஜாவுடைய 2 பசங்க ராம் லட்சுமணன் போல ஒன்னாதான் வளர்ந்தாங்க. ராஜாவும் பசங்க வளர வளர யாரோட கையில இருந்து அந்த அடையாளம் நல்லா சிவப்பா தெரியும்ன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஆனா அது யாரு கையிலயுமே தெரியல. ஒரு கட்டத்துல ராஜா அவருடைய பெரிய பையனான ராமுக்கு ஒரு திருமணம் பண்ணி வச்சாரு. அப்படி திருமணம் முடிஞ்ச கையோட தன்னுடைய முதல் பையன் தான் எனக்கு அப்புறம் மன்னரா வருவான் அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சாரு. ஆனா அது எதுவுமே அவருடைய 2வது மகனுக்கு சுத்தமா பிடிக்கல. இதுக்கு எதிரா சதி பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைச்சான். ஊருக்கு நடுவுல வந்தோம், தன்னோட கையில இருக்கிற அந்த மார்க்கை காமிச்சு, என் கையில இருக்கிற அந்த மார்க் இன்னும் சாதாரணமா தான் இருக்கு, ஆனா திருமணமான என் அண்ணனுடைய கையில இருக்கிற மார்க் ரொம்ப சிவப்பா இருக்கு, அப்போ அவன் தான் ஈவல் அப்படின்ற மாதிரி சொல்றான்.
ஊருக்காரங்க இதை பார்த்து பதட்டம் அடையறாங்க. உடனடியா ராஜாவுடைய அரண்மனை முன்னாடியும் எல்லாரும் திரண்டு நிக்கிறாங்க. ராஜா, இது வரைக்கும் 25 வருஷமாச்சு. உங்க பசங்களும் நல்லா வளர்ந்துட்டாங்க. இப்போ அவங்க 2 பேரும் அவங்க கைய காமிக்கணும். யாருடைய மார்க்கு ரொம்ப சிவப்பு கலர்ல அதிகமா இருக்கோ அவங்க தான் ஈவில். நம்ம அவங்களோட கதையை முடிச்சாகணும். இதுதானே ஊருக்கு நடுவில் நம்ம அன்னைக்கு பேசினது அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ராஜாவும் அங்க இருக்கிற மந்திரியும் மறுக்கிறாங்க. இப்பதான் தன்னோட பெரிய பையனுக்கு திருமணமாகி முதலிரவு அறைக்கு போயிருக்கான். இந்த நேரம் அது சரியான நேரம் இல்லைன்னு சொல்ல, ஐயோ ராஜா, அப்படி சொல்லாதீங்க. அந்த முதலிரவு நடந்ததுன்னா ஒருவேளை உங்க பெரிய பையன் தான் அந்த ஈவிலா இருந்தாருன்னா இன்னொரு தலைமுறை அப்படியே ரெடி ஆயிடும். அதனால நம்ம இப்பவே யாருன்றத கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த 2வது பையன் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே வந்து ஊருக்காரங்க கேட்கறதும் நியாயம் தானே, இப்பயே அண்ணனை மேல இருந்து கீழே வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அந்த அறையில இருந்தோ அந்த நபரை கூட்டிட்டு வராங்க. இப்போ அண்ணன் தம்பி 2 பேருமே அங்க இருக்க, 2 பேருமே அவங்க கைகளை காமிக்கிறாங்க. 2 பேரோட கையிலயும் அந்த மார்க் இருந்தாலும் அண்ணனோட கையில அது அதிக சிவப்பு கலர்ல இருக்குங்க. அதை வச்சு அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி ஊருக்காரங்களும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப அவன் தான் இவளா இருக்கணும்ன்ற மாதிரி அவனை பிடிக்க சொல்றாங்க. ஐயோ, என் பொண்டாட்டின்ற மாதிரி அந்த அண்ணனும் மொட்டை மாடிக்கு ஓட தான் பொண்டாட்டியோட கையை பிடிக்கிறதுக்குள்ள ஊருக்காரங்க வந்து தரத்தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அப்படி அந்த அண்ணன்காரனை தூக்கிட்டு போயிட்டு அந்த ஊர்ல ஒரு கிணறு இருக்குங்க, அந்த கிணத்துலயும் அவங்க போடுறாங்க. கிணத்துல போத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த அண்ணன்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அப்படியே மேல வராரு. இப்ப அந்த கிணத்துல வந்து தம்பியும் எட்டி பாத்துக்கிட்டு இருக்க, டேய் தம்பி, கையை பிடிச்சி தூக்கி விடுறா, என்னடா ஒன்னா பழகிட்டு இப்போ அண்ணனை ஊருக்காரங்களாம் சேர்ந்து இப்படி தள்ளுறாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அப்பதான் தம்பி தன்னோட கையை காமிக்கிறான். ஆக்சுவலி உண்மையான இவள் தம்பி தாங்க. அவனுக்கு ஆல்ரெடி இந்த ராஜ்யம் தான் கையில வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அது இல்லாம எனக்கு கல்யாணம் நடக்காம உனக்கு எனக்கு முன்னாடி கல்யாணம் நடந்தது அப்படின்ற ஒரு கோபம், இதையெல்லாம் வச்சுக்கிட்டு மறுபடியும் தான் அண்ணனை அந்த கிணத்துக்குள்ளேயே தள்ளி கதையை முடிக்க, அதுக்கப்புறம் அடுத்த மன்னரா அந்த தம்பி ஆகிறான். அதுக்கப்புறம் அந்த நாட்டையே ரொம்ப மோசமா ஆண்டதாகவும், அவன் ஆண்ட பீரியட்ல தான் இந்த கிராமத்துல இருக்கிற பெண்கள் வாழவே முடியாத அளவுக்கு பல ஆபத்துகள் வந்தது. இங்க பல பெண்கள் அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டதாகவும் அங்க சொல்றாங்க. எது வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்களா? எங்க முடிச்சுக்கிட்டாங்க? ஊர்ல அந்த கிணறு இருக்குல்ல, எந்த கிணத்துல ராஜாவோட பையனை தள்ளினாங்களோ அதே கிணத்துல தான் இங்க வயசுக்கு வந்த நிறைய பெண்கள் குதிப்பாங்கன்ற மாதிரிலாம் சொல்ல, பட் இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் கூட நம்ம ஹீரோயினால அதை நம்ப முடியல. இப்ப ராத்திரி ஆகுதுங்க, அவங்க அவங்களோட ரெசார்ட்டுக்கு வராங்க. மறுபடியும் அந்த ராத்திரி நம்ம மேக்னா அவங்க பெட்ல இருந்து எழுந்துக்கிறாங்க. எழுந்து வேகமா ஒரு கிணத்தை நோக்கி போறாங்க. அப்படியான கிணத்துல அவங்க ஜம்ப் பண்ணலான்னு போறதுக்குள்ள அங்க நம்ம ஹீரோயினும் அந்த மேக்னாவை காதலிக்கிற அந்த பையனும் வந்து தடுக்க, சோ இப்போ இந்த கிணத்துல குதிக்க போனாங்க பாத்தீங்களா, அந்த கிணறு தான் முன்னாடி அந்த ராஜாவோட பையன் குதிச்ச கிணறுங்க. இப்ப அடுத்த நாள் காலையிலயுமே மேக்னா கிட்ட வந்து, எதுக்காக ராத்திரி அப்படி ஒரு சம்பவத்தை பண்ண போனேன், நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டோம் அப்படின்னு இவங்க கேட்க, அங்க மேக்னாவும் என்ன அறியாம தான் அது நடந்தது, என்ன ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்து இதையெல்லாம் பண்ண வைக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோயின் இதை நம்ப மறுத்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து அவங்க கிளம்பும் போதோ அவங்களோட கையை வந்து ஒரு பொண்ணு பிடிக்கிறாங்க. இந்த உலகத்துல பாசிட்டிவ் எனர்ஜின்னு ஒண்ணு இருந்தா நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றதும் ஒண்ணு இருக்கும். நீங்க நம்பலனாலும் அதான் நெசம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க மேக்னாவை இந்த விஷயத்துல இருந்து காப்பாத்த நினைச்சீங்கன்னா முதல்ல அவ என்ன பிரச்சனையில இருக்கா அப்படின்றத உள்வாங்குங்க. அவளை சூழ்ந்து இருக்கிற ஆபத்து என்ன அப்படின்றத உணருங்க. இல்லைன்னா உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் அந்த லேடி சொல்றாங்க. இது இந்த மேக்னாவுக்கு மட்டும் நடக்கல, மேக்னாவுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இந்த கிராமத்தை சேர்ந்த பல பெண்கள் இப்படி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி அந்த லேடி இப்ப நம்ம ஹீரோயினோட கையை பிடிக்க, அப்ப நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே விஷுவலா அந்த ஊர் பெண்கள் நிறைய பேர் அந்த கிணத்துல குதிக்கிற மாதிரிலாம் அங்க வந்து போகுதுங்க. அதை பார்த்து ஹீரோயினே கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏமா நீ யாருமா அப்படின்ற மாதிரி கேட்க, அது யாரு அப்படின்றது பின்னாடி உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு இப்ப அந்த பொண்ணுமே அந்த இடத்த இருந்து கிளம்ப, இப்ப இன்னொரு பக்கம் நம்ம கருணாவும் தீபிகாவும் அந்த ஊரை விட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கார்ல வேகமா போயிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு கருப்பு கலர்ல ஒரு உருவம் வந்து அவங்க காரு முன்னாடி நிக்குதுங்க. ஐயோ அப்படின்ற மாதிரி இவங்க பதறி போக, கொஞ்ச நேரத்தையே இவங்க காருக்குள்ள ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல புகை மூட்டமா மாறுது. இவங்களால மூச்சு விட முடியாம திணற மாதிரியோ அப்படியே இவங்களோட கதை அந்த காருக்குள்ளேயே முடிகிற மாதிரியும் அங்க காமிக்கிறாங்க. இங்க ஹீரோயினும் அவங்களுடைய ரூமுக்கு வர கருணாக்கும் தீபிகாவுக்கும் கால் பண்ணி பாக்குறாங்க. அவங்க வேற போனை எடுத்த பாடு இல்ல. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி இவங்களுக்கும் ஒன்னும் தெரியல. இப்போ புதுசா ஒரு லேடி வந்து ஊருக்குள்ள நிறைய பெண்களுக்கு இப்படி ஆயிருக்கு, நிறைய பேர் கிணத்துல குடிச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அப்படி அந்த ஊருக்குள்ள போய் அதை விசாரிப்போன்னு சொல்லி ஒவ்வொரு வீடா போயிட்டு நம்ம ஹீரோயின் அதை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. அப்பதான் ஸ்வேதான்னு ஒரு பொண்ணுடைய அப்பாவும் என்னோட பொண்ணும் கல்யாண வயசு வந்த உடனே ராத்திரியில தூக்கத்துல நடக்க ஆரம்பிச்சா, ஒவ்வொரு நாள் ராத்திரியோ நான் அவளை கண்ட்ரோல் பண்ணி உட்கார வச்சேன். ஆனா ஒரு நாள் நான் அசந்து போய் தூங்கிட்டேன். அவ ஊருக்குள்ள இருக்கிற அந்த கிணத்துல போய் குதிச்சு அவ வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா.
அதே மாதிரி அவ அப்படி தூக்கத்துல நடக்கிற போதெல்லாம் அவ கையில அந்த சிம்பிள் இருந்ததா அவர் சொல்றாரு. அவர் ஒருத்தர் மட்டும் சொன்னா பரவாயில்லங்க, ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அதை பத்தி சொல்றாங்க. அதனாலதான் ஊருக்குள்ள பெண்களே இருக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ரெசார்ட்ல இருக்கும் போதோ அந்த மேனேஜர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறாங்க. எங்க உங்ககிட்ட நான் முன்னாடியே சொன்னல மேக்னாவை வெளியே கூட்டு போவாதீங்கன்ட்டு. இப்போ மேக்னாவுடைய வீட்டுல இருந்து வந்து எனக்கு கால் பண்ணி பயங்கரமா கத்துறாங்க. மேக்னாக்கு எதுனா ஆச்சுன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பு. இதுக்கு மேல மேக்னாவோட விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம், அவளை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரியும் அந்த மேனேஜர் சொல்ல, ஹீரோயினுக்கும் அங்க ஒரு மாதிரி ஆகுது. அங்க மேனேஜர் கிட்டயும் சாரின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அந்த பாய் இருக்காரு பாத்தீங்களா, அவரை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இப்போ அந்த போலீஸ் கிட்டையும் இது வரைக்கும் இந்த ஊர்ல எத்தனை பெண்கள் காணாம போயிருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த கேக்குறாங்க. அந்த போலீஸும் நடுங்க வைக்கிற அளவுக்கு ஒரு கதையை சொல்றாரு. இது வரைக்கும் இந்த ஊர்ல 300க்கும் மேற்பட்ட பெண்கள் காணாம போயிருக்காங்க. இது 300 பேரா? ஆமா, அது எல்லாமே இந்த ஊர்ல அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் தான். நீங்க தான் கேள்விப்பட்டிருப்பீங்களே, இந்த ஊர்ல திடீர்னு கையில ஒரு சிம்பிள் வந்ததுன்னா அந்த பெண்கள்லாம் கிணத்துல குதிச்சிடுவாங்க. அப்படி 19 பெண்கள் கிட்ட அந்த கிணத்துல குதிச்சாங்க. அதுல இருந்து இந்த ஊர்ல வாழ்ந்த பெண்கள்லாம் பக்கத்து ஊர் பையனை காதலிச்சு அவனோட ஓடி போறது, இல்லனா இந்த ஊரை விட்டே போயிடுறது அப்படின்னு நிறைய மிஸ்ஸிங் இருக்கு. ஆனா இது வரைக்கும் கம்ப்ளைண்டா கொடுத்தது 19 பேர் தான். நிறைய பேர் கௌரவம் பார்த்துக்கிட்டோம், வெளியே சொன்னா அசிங்கம்னு சொல்லிட்டு இதை சொல்லாமையே விட்டுருவாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் அடிப்படையான காரணம் என்னன்னா அந்த சாபம் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் முன்னாடி ஒரு கார்டனுக்கு போயிருப்பாங்க பாத்தீங்களா, ஒருத்தர் கூட பூக்களோட தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. அவரை வந்து பாக்குறாங்க. அவர் நிறைய தத்துவங்கள் பேசுறாருங்க. உண்மையிலேயே பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி எல்லாமே இருக்கு அப்படின்னு அங்க ஒரு பூவை தொடுறாரு. ஆக்சுவலி அந்த பூவு காஞ்சு போய் கிடக்குங்க. ஆனா அவர் தொட்ட உடனேயே அந்த பூ அப்படியே நறுமணம் வீசுற அளவுக்கு புதுசா மாறுது. இதை பாக்குற ஹீரோயின், நீங்க என்ன மெஜிஷியனா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ நான் மெஜிஷியன்லாம் இல்ல, என்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை மத்தவங்களுக்கு கொடுக்க பாக்குறேன், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இது எல்லாமே தொடங்கினது அந்த அரண்மனை தானே. அப்படி அந்த அரண்மனைக்கே வந்து நம்ம ஹீரோயின் எதனா கிடைக்குதான்ற மாதிரி அந்த ராத்திரியில பாத்துக்கிட்டு இருக்க, அங்க அவங்க ஒரு போட்டோவை பாக்குறாங்க. அதாவது அந்த ராஜா குடும்பத்தோடைய போட்டோங்க. ராஜா அவருடைய முதல் மகனுக்கு திருமணம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த திருமணம் முடிஞ்ச கையோட குடும்பமா சேர்ந்து எல்லாரும் போட்டோ எடுத்திருப்பாங்க போல. அப்படி அதுல ராஜா அவரோட பையனுக்கு திருமணம் பண்ணி வச்ச அவங்களோட மனைவிய பாக்குறாங்க. அந்த மனைவிய பார்த்ததும் ஹீரோயினுக்கு பெரிய ஷாக்கு. அவங்களும் வேக வேகமா அவங்க தங்கி இருக்கிற ரெசார்ட்டுக்கு ஓடி வராங்க. அதே வேளையில தான் அந்த ரெசார்ட்ல இருக்கிற நம்ம மேக்னா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வழக்கம் போல ராத்திரியில எழுந்து நடக்க ஆரம்பிக்க, அப்ப அந்த இடத்துல அந்த பாய் இருப்பார்ல மேக்னாவை காதலிக்கிறவரு, அவரும் மேக்னாவை தடுக்கலான்னு வராரு. ஆனா அவனையும் ஒரு காட்டுக்குள்ள அடிச்சு போட்டுட்டு நம்ம மேக்னா வேக வேகமா அந்த கிணறு இருக்க இடத்த நோக்கியும் நடக்கிறாங்க. அப்பதான் குறுக்கால நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினை அவங்க தசை மாத்திட்டு அந்த இடத்துல எல்லாமே சிவப்பு கலர்ல மாறுதுங்க. அதாவது அங்க கையில ஒரு சிம்பிள் இருக்கும்ல, அந்த சிம்பிள் மாதிரியே நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு நிறைய தெரிய ஆரம்பிக்குது. ஆனா அதையும் நம்ம ஹீரோயின் கண்டுக்காம மேக்னா பின்னாடியே மெல்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. அப்போ பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்குங்க. அந்த ஆலமரத்துக்கு அடியில ஒரு டீ கடை வச்சிருக்கிற ஒரு தாத்தா இருப்பாரு பாத்தீங்களா, அவரு உசுருக்கு போராடுற நிலைமையில நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும் போதோ, அவளை மொத்தம் கிணத்துக்குள்ள விழ வச்சிடாத, விழ வச்சுட்டனா ஊருக்குள்ள பயங்கரமான விளைவுகள் வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்டையும் சொல்ல, இப்ப அந்த தாத்தாவும் அப்படியே கண்ணை மூடுறாரு. இப்ப ஹீரோயின் அந்த தாத்தா கிட்ட இருக்கிற அந்த பச்சை கலர் கல்லு ஒண்ணு இருக்கோங்க, அந்த கல்லையும் எடுத்துக்கிட்டு வேக வேகமா அந்த கிணத்துக்கு பக்கத்துல போறாங்க. இப்ப அந்த கிணத்து மேல நின்னுட்டு இருக்கிற மேக்னாவை அப்படியே ஹீரோயின் கீழே பிடிச்சி இழுக்கிறாங்க. மேக்னா உனக்கு என்ன பைத்தியமா, ரியாலிட்டிக்கு வா ரியாலிட்டிக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோயினை பின்னாடி வந்து ஒரு பொண்ணு தாக்குறாங்க. யாரா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்கும் போது தான் தெரியுது, அது வேற யாரும் இல்ல, இந்த ரெசார்ட்டுடைய மேனேஜர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தாங்க. சோ அவங்க தான் இங்க பல பெண்களை மயக்கி அவங்கள எல்லாரையுமே இந்த கிணத்துல தள்ளிட்டு இருக்காங்க போல. இவங்க ஏன் இப்படி பண்ணணும், உண்மையிலே இவங்க யாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, இவங்களோட உண்மையான பேரு ராஜேஸ்வரிங்க. 80 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு அந்த ராஜாவுடைய முதல் மகனோட திருமணம் நடந்திருக்கும். அன்னைக்கு ராத்திரி இவங்க 2 பேருக்குமே முதலிரவுங்க. நிறைய ஆசைகளோடையும் நிறைய சந்தோஷத்தோடையும் இவங்க தான் கணவர் பக்கத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தான் கணவரை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அங்க விளக்கிக்கிட்டு இருக்காங்க. பதிலுக்கு அவங்க கணவரும், உனக்காக நான் எதை வேணாலும் கொடுப்பேன், என்ன தியாகம் வேணாலும் செய்வேன், நீதான் என்னுடைய பொன் வசந்தம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப அவர் மனைவி பக்கத்துல நெருங்கலான்ற மாதிரி வராரு. அப்பதான் திடீர்னு கதவு தட்டுற சவுண்டு கேட்டிருக்கோங்க. கீழே தம்பி சதி வேலை பண்ணி ஊருக்காரெல்லாம் கூட்டிட்டு வந்து அங்க இந்த அண்ணனோட கையில அந்த மார்க் இருக்கான்ற மாதிரி பார்த்திருப்பான்ல, அந்த சம்பவம் எல்லாம் நடந்திருக்கும். அந்த சம்பவத்துல முதலிரவு நடக்கிறதுக்கு முன்னாடியே இவரை கூட்டிட்டு போயிட்டு அந்த கிணத்துல போட்டிருப்பாங்க. இதுல பயங்கரமா பாதிக்கப்பட்டது அவங்க மனைவியான இந்த ராஜேஸ்வரி தாங்க. அவங்களுக்கு பயங்கரமான கோபம் வந்திருக்கும். அதுல இருந்து அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே பழிவாங்கணும்ன்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. அந்த சீன் எல்லாத்தையுமே காமிக்க இப்ப இந்த ராஜேஸ்வரி நிகழ்காலத்திலையும் எப்படி அதே வயசுல இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, அதுலதான் பெரிய ட்விஸ்ட் ஒளிஞ்சிருக்கு. இப்ப இதையெல்லாம் பாக்குற ஹீரோயின் இருக்காங்களா நிகழ்காலத்துல, அவங்களாலையும் நம்ப முடியல.
உன் ஒருத்தியோடைய வாழ்க்கை அழிஞ்சு போச்சுன்ற ஒரே காரணத்துக்காக ஊர்ல இருக்கிற பல பெண்களோட வாழ்க்கையை அழிச்சிருக்கியே, அதுவும் தலைமுறை தலைமுறையா பெண்கள் வாழ முடியாத அளவுக்கு பண்ணிருக்கியே, இது உனக்கே நல்லா இருக்கா? நீ எப்படி இந்த வயசுலயும் இளமையா இருக்கன்றவன்லாம் கேட்க, எல்லாமே என் கணவரால தான் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த ராஜேஸ்வரி அப்படியே அந்த கிணத்து பக்கத்துல வந்து அந்த கிணத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பின்னாடி இருந்து பாக்குற ஹீரோயினுமே இதுதான் சரியான சந்தர்ப்பம், இத்தனைக்கும் காரணமாக இருந்த அந்த ராஜேஸ்வரிய கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுலான்ற மாதிரி பின்னாடி வந்து இவங்க கிணத்துக்குள்ளேயும் தள்ளி விட்டுறாங்க. ராஜேஸ்வரியும் கிணத்துல போய் விழ அந்த கேப்ல இங்க இருக்கிற மேகனாவை இவங்களும் தட்டி எழுப்பி எப்படின்னாங்கிறது ஓடிடலான்னு முடிவு பண்ண, ஆனா கிணத்துக்குள்ள விழுந்த ராஜேஸ்வரிய அவங்க கணவருடைய ஆத்மா அங்க வெளியே தூக்கிட்டு வருதுங்க. அப்பதான் அங்க இன்னொரு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. ஆக்சுவலி ராஜேஸ்வரி 80 வருஷத்துக்கு முன்னாடி தான் கணவரை தள்ளி விட்டுருப்பாங்களே, அப்பவே தான் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு சொல்லி இந்த கிணத்துக்கு பக்கத்துல வந்திருப்பாங்க. அப்பா உங்க கணவர் அங்க ஒரு பேயா வந்திருப்பாரு. நான் போயிட்டேனா நீயும் போகணும் அப்படின்றது ஒன்னும் அவசியம் இல்ல, நீ இங்கேயே தான் வாழணும், நம்ம 2 பேருமே சேர்ந்து வாழ்வோம். அதே மாதிரி இந்த ஊருக்குள்ள என்னையே இப்படி பண்ணிட்டு பல பேரு ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க யாரையுமே நீ சும்மா விடக்கூடாது. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல எந்த பெண்களுக்கும் முதலிரவே நடக்க கூடாது. அவங்க ஒரு வயசுக்கு வந்தவனையே அவங்களை எப்படின்னா மயக்கி இந்த கிணத்துல தள்ளிடணும். அதை தான் நம்ம பண்ண போறோன்ற மாதிரி கிட்டத்தட்ட 80 வருஷம் அந்த ஆத்மா இப்ப ராஜேஸ்வரியோடைய உடம்புல வந்து ராஜேஸ்வரிக்கு வயசே ஆக விடாம இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. ராஜேஸ்வரி ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு வேஷத்துல இப்ப மேனேஜரா இருக்காங்கல்ல, முன்னொரு காலத்துல நாட்டு மருத்துவரா இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு வேஷத்துல இருந்து இதெல்லாம் பண்ணிருப்பாங்க. அதையும் அங்க காமிக்க இப்போ நிகழ்காலத்துல கிணத்துக்குள்ள விழுந்த ராஜேஸ்வரிய அவங்க கணவருடைய ஆத்மா வெளியே கொண்டு வருதுங்க. அதையும் நம்ம ஹீரோயின் பயத்தோட பாக்குறாங்க. ஆத்தாடி இப்ப தப்பிக்கவே முடியாது, என்னையா பண்றதுன்ற மாதிரி அவங்க யோசிக்கும் போதுதான் அந்த இடத்துல அந்த குரு வராருங்க. அதான் முன்னாடி கூட ஒரு செடிக்கு உசுறு கொடுத்திருப்பாரு. அவரு கிட்டத்தட்ட ஒரு டாக்டர்ஸ் சேஞ்ச் மாதிரி தான் இந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காரு போல. இந்த சந்தர்ப்பத்துக்கு தான் அவர் ரொம்ப நாளா காத்துட்டு இருப்பாரு. ஏன்னா அவருக்கு ராஜேஸ்வரி உண்மையிலே யாரு அப்படின்றது தெரியாது. ராஜேஸ்வரி அடையாளத்தை மறைச்சிருக்கிறதுனால இப்ப ராஜேஸ்வரியையும் இவர் கையும் களவுமா பிடிக்க, முன்னாடி நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து ஒரு லேடி பேசியிருப்பாங்கல்ல, ஹீரோயின் கிட்ட கூட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களே, அவங்களும் இந்த குருவுடைய ஆளுதான். அவங்களுக்கும் பல வித்தைகள்லாம் இந்த குரு சொல்லி கொடுத்திருப்பாரு. இப்ப அந்த ராஜேஸ்வரி கிட்ட அந்த பொண்ணை சண்டை போட வைக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேருக்கும் சிங்கிள்ஸ் நடக்குதுங்க. அந்த சிங்கிள்ஸ்ல ராஜேஸ்வரியோட உடம்புல இருக்கிற அவங்க கணவருடைய ஆத்மா வெளியில வருது. சோ இது வரைக்கும் பார்த்தது சாதா ஃபைட்டு, இதுக்கப்புறம் ஒஸ்டி ஃபைட்டா பார்க்க போறீங்கன்னு சொல்லிட்டு இப்ப அந்த கணவர் ஆத்மாவோட இந்த குரு இருக்கார்ல, அவரு சண்டை இடுறாரு. குரு தன்னுடைய அசிஸ்டன்டான அந்த பொண்ணுங்க வச்சு அங்க இருக்கிற மேக்னாவையும் காப்பாத்தி அந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போக வைக்கிறாரு. இப்ப அந்த அதே வேலையில இப்ப ஆத்மா வெளியே வந்ததுனால இந்த ராஜேஸ்வரியும் நம்ம ஹீரோயினோட சண்டை போட்டுட்டு இருக்க, அப்பதான் ராஜேஸ்வரியோட கால்ல இருக்கிற அந்த சிம்பிள் அவங்க கவனிக்கிறாங்க. அவங்க கால்ல இருக்கிற சிம்பிள் தான் பல பெண்கள் கையில அவங்க வர மாதிரியும் அதை வச்சு அந்த பெண்களோட கதையை முடிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அப்ப அந்த சிம்பிள்ல நம்ம காயப்படுத்திட்டா ராஜேஸ்வரியோடைய கதையை முடிச்சிடலாம், அவ இளமையா இருக்கிறதையும் பறிச்சிடலான்னு சொல்லி ஒரு ஆயுதத்தை எடுத்து அந்த காலை காயப்படுத்துறாங்க. அப்படி காயப்படுத்தின உடனே ராஜேஸ்வரியோட உடம்பு மாறுது. உண்மையாலேயே இப்போ 120 வயசுங்க அவங்களுக்கு. அந்த வயசான தோற்றத்துக்கு வந்து இப்ப அவங்க கணவர் ஆத்மா முன்னாடியே அவங்க வாழ்க்கை முடிகிற மாதிரி அங்க காமிக்கிறாங்க. இதுல அந்த ஆத்மா இன்னும் கோவப்பட்டு பயங்கர ருத்ர தாண்டவம் ஆடுது. என் மனைவியையே என்னை விட்டு போக வச்சுட்டீங்களாடான்னு சொல்லி அங்க இன்னும் நிறைய மந்திர தந்திரங்கள் எல்லாம் இந்த குரு கிட்ட பயன்படுத்துது. குருவும் ஒரு இடத்துல அவர் சக்தியை இழக்கிறாரு. அவருக்கும் அங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அவருக்கு அனுமன் கண்ணுக்கு தெரியறாருங்க. அப்படி ஆஞ்சநேயரே கீழே வந்து நம்ம குருக்கு உதவி பண்ற மாதிரியும் அப்படி ஆஞ்சநேயரை உதவியா வச்சு அந்த ஆத்மாவை இவர் அடக்கி மறுபடியும் அந்த கிணத்துக்குள்ள அனுப்புற மாதிரியும் அங்க காமிக்கிறாங்க. அவ்வளவுதாங்க, இப்ப அந்த ஊருக்குள்ள இருக்கிற சாபம் நீங்குது. மேக்னாவையும் காப்பாத்தியாச்சு. அவங்க கையில இருக்கிற அந்த சிம்பிளையும் அழிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த ஊருக்கு வந்த வேலை முடியுது. அண்ட் அட் லாஸ்ட் இப்ப நம்ம மேக்னாவோ நம்ம ஹீரோயினுக்கு நன்றி சொல்ற மாதிரியும் மேக்னா சந்தோஷமா வாழ்ற மாதிரியும் என்னதான் அந்த ஆத்மா போயிருந்தாலும் செகண்ட் பார்ட்டுக்கான ஒரு லீட போட்டு இதை விட ஒரு பெரிய அரக்கனே அங்க வர மாதிரி. அந்த அரக்கன் யாருன்னா முன்னாடி அந்த ராஜாவுடைய 2வது பையன் இருந்தாரு பாத்தீங்களா, அவரு தாங்க. ஏன்னா அவரு தானே அப்போ ஒரு பெரிய சக்தியா மாறி இருப்பாரு. அவரு இப்ப அந்த ஊருக்குள்ள மறுபடி வர மாதிரி அங்க காமிச்சு செகண்ட் பார்ட்ல அதை காமிக்கிறதா சொல்லி இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஓடிடியில அதை ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ கைஸ்.